Hello everyone, welcome back. நான் உங்க மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்கோக்லவர். இந்த பாட்காஸ்ட்ல நாம இன்னிக்கான எடிட்டோரியல்ஸை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது ஒரு ரொம்ப சுருக்கமான பிரேக் டவுன் தான். இதோட ரொம்ப டீடைல்டு பிரேக் டவுன் நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியல்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி மற்றும் எடிட்டோரியலோட டோன் இது எல்லாமே ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கும். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோக்லவர்ல டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸ் தினமும் தரும். இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் நம்ம ஸ்கோக்லவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், பிகினர்ஸ் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதாவது சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பழகுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க கண் முன்னாடி பாப்பீங்க. சரி, இப்ப நாம முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். எம்பர்ஸ் இன் த ஏர், காற்றில் பறக்கும் நெருப்பு பொறிகள். ஆன் வைல்ட் ஃபயர்ஸ் இன் த நீலகிரிஸ், தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் நீலகிரியில் ஏற்படும் காட்டுத்தீ பற்றிய கட்டுரை இது. சீசனல் ஃபயர்ஸ் நீட் லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட். பருவகாலங்களில் ஏற்படும் தீ விபத்துகளுக்கு நீண்டகால மேலாண்மை தேவைப்படுகிறது. நாட் ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், வெறும் முன்னேற்பாடுகள் மட்டும் போதாது. த நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டமும் அண்ட் த அட்ஜாயினிங் ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் முதுமலை, கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு, அதனை ஒட்டியுள்ள முதுமலை, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு வனக்கோட்டங்களும் ஹாவ் பீன் டீலிங் வித் வைல்ட் ஃபயர்ஸ், காட்டுத்தீயை சமாளித்து வருகின்றன. தட் எஸ்கலேட்டட் டு பீயிங் அ கிரைசிஸ், இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது. ரிக்வயரிங் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இதற்கு இந்திய விமானப்படையின் உதவியும் தேவைப்படுகிறது. அட்ஜாயினிங் என்றால் பக்கத்தில் இருக்கும் என்று அர்த்தம். எஸ்கலேட்டட் என்றால் ஒரு பிரச்சனை அதிகரிப்பது அல்லது பெரிதாவது என்று அர்த்தம். ஈவன் சோ, த இன்டென்ஸ் ஃபயர்ஸ் ஆர் நாட் அனாமலஸ். அப்படியே இருந்தாலும் இந்த தீவிரமான தீ விபத்துகள் அசாதாரணமானவை அல்ல. பட் அன் அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அ சீசனல் ஈவெண்ட். மாறாக இது ஒரு பருவகால நிகழ்வின் தீவிரமான வெளிப்பாடாகும். அனாமலஸ் என்றால் வழக்கத்திற்கு மாறான அல்லது விசித்திரமான என்று அர்த்தம். அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன் என்றால் ஒரு விஷயத்தின் மிக தீவிரமான வெளிப்பாடு என்று அர்த்தம். பார்சன்ஸ் வேலி அண்ட் பைக்கரா இந்த நீலகிரிஸ் ஹவ் பீன் worst hit. நீலகிரியில் உள்ள பார்சன்ஸ் வேலி மற்றும் பைக்காரா பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. While significant blazes were also reported, அதே சமயம் பெரிய அளவிலான தீ விபத்துகள் பதிவாகியுள்ளன. From the சிங்காரா அண்ட் மசினகுடி ரேஞ்சஸ், சிங்காரா மற்றும் மசினகுடி வனப்பகுதிகளிலும். blazes என்றால் பெரிய தீ அல்லது தீப்பிழம்பு என்று அர்த்தம். One major blaze broke out in Wenlock Downs. Wenlock Downs பகுதியில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. And spread rapidly. மேலும் அது மிக வேகமாக பரவியது. February to May is fire season in this region. February முதல் மே மாதம் வரை இந்த பகுதியில் தீ விபத்துகள் ஏற்படும் காலமாகும். And in April, officials said, மேலும் ஏப்ரல் மாதத்தில் அதிகாரிகள் கூறினார்கள், that high heat and strong winds, அதிக வெப்பமும் பலத்த காற்றும், created a conducive environment, ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியது என்று. கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட் என்றால் ஒரு செயல் நடப்பதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் சூழ்நிலை என்று அர்த்தம். The wind in particular carried embers, குறிப்பாக காற்று நெருப்புப் பொறிகளை சுமந்து சென்றது. Over pre-existing fire lines, ஏற்கனவே இருந்த தீத்தடுப்பு கோடுகளையும் தாண்டி. And partly explains why this season has been a breakout. மேலும் இந்த சீசனில் ஏன் இவ்வளவு தீ விபத்துகள் ஏற்பட்டது என்பதற்கான ஒரு காரணத்தையும் இது விளக்குகிறது. Embers என்றால் எரியும் தணல் அல்லது நெருப்புப் பொறிகள் என்று அர்த்தம். Fire lines என்றால் காடுகளில் தீ பரவாமல் தடுக்க ஏற்படுத்தப்படும் இடைவெளி அல்லது தடுப்புக்கோடு என்று அர்த்தம்.
Some fires also burnt hotter and for longer in Paikara. பைக்கரா பகுதியில் சில தீ விபத்துகள் அதிக வெப்பத்துடன் நீண்ட நேரத்திற்கும் எரிந்தன. பிகாஸ் ஆஃப் த அக்யூமுலேட்டட் பயோமாஸ் அண்ட் இன்வேசிவ் அண்டர்க்ரோத். அங்கு குவிந்திருந்த காய்ந்த தாவர கழிவுகள் மற்றும் ஆக்கிரமித்து வளர்ந்திருந்த தேவையற்ற செடிகொடிகள் காரணமாக. அண்ட் டுக் லாங்கர் டு பி டவுஸ்ட். மேலும் இதை அணைக்க அதிக நேரம் எடுத்தது. அக்யூமுலேட்டட் பயோமாஸ் என்றால் காய்ந்த குவிந்து கிடக்கும் மரக்கிளைகள் மற்றும் இலைகள் என்று அர்த்தம். இன்வேசிவ் அண்டர்க்ரோத் என்றால் காடுகளில் மற்ற தாவரங்களை வளரவிடாமல் ஆக்கிரமித்து வளரும் தேவையற்ற செடிகொடிகள் என்று அர்த்தம். டவுஸ்ட் என்றால் தீயை அணைப்பது என்று அர்த்தம். The Neelagiris features steep terrains and limited road access. நீலகிரி பகுதி செங்குத்தான நிலப்பரப்புகளையும் குறைவான சாலை வசதிகளையும் கொண்டுள்ளது. Slowing the movement of crew and equipment. இதனால் குறிப்பிட்ட இடங்களுக்கு மீட்பு குழுவினரும் உபகரணங்களும் செல்வது தாமதமாகிறது. Steep terrains என்றால் செங்குத்தான மலைப்பகுதிகள். This said, most fires also have a human hand. இப்படி இருந்தாலும் பெரும்பாலான தீ விபத்துகளுக்கு மனிதர்களின் செயல்களும் ஒரு முக்கிய காரணமாகும். Tribes people gather wood in the area to make brooms. பழங்குடியினர் துடைப்பம் செய்வதற்காக அந்த பகுதியில் மரங்களை சேகரிக்கின்றனர். An activity closely monitored by officials. இந்த செயலை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். And herders have also been known to burn dry grassland. மேலும் கால்நடை வளர்ப்பவர்கள் காய்ந்த புல்வெளிகளை எரிப்பது வழக்கம். Forcing grasses to regrow and become fodder. இதனால் புற்கள் மீண்டும் வளர்ந்து கால்நடைகளுக்கு தீவனமாக மாறும் என்பதற்காக. Herders என்றால் கால்நடைகளை மேய்ப்பவர்கள். Fodder என்றால் கால்நடைகளுக்கான தீவனம் என்று அர்த்தம். The latter together with discarded smoking paraphernalia, இந்த புல்வெளியை எரிக்கும் பழக்கமும் வீசி எறியப்படும் புகைப்பிடிக்கும் பொருட்களும் are known accidental causes. எதிர்பாராமல் நடக்கும் தீ விபத்துகளுக்கான காரணங்களாக அறியப்படுகின்றன. Paraphernalia என்றால் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பயன்படும் பல்வேறு பொருட்கள். இங்கே சிகரெட், தீப்பெட்டி போன்றவற்றை குறிக்கிறது. This year, one blaze entered the Coimbatore division after Kerala forest staff began a controlled burn. இந்த ஆண்டு ஒரு தீ விபத்து கோயம்புத்தூர் வனக்கோட்டத்திற்குள் நுழைந்தது. கேரள வனத்துறை ஊழியர்கள் திட்டமிட்டு தீ வைத்த பிறகு. Allegedly without coordinating this with தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடன் எந்தவித ஒருங்கிணைப்பும் இல்லாமல் இதை அவர்கள் செய்ததாக கூறப்படுகிறது. கண்ட்ரோல்ட் பர்ன் என்றால் காடுகளில் பெரிய தீ விபத்தை தடுக்க காய்ந்த சருகுகளை வனத்துறையினரே திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் எரிப்பது என்று அர்த்தம். Some officials also expressed suspicion. சில அதிகாரிகள் தங்கள் சந்தேகத்தையும் வெளிப்படுத்தினர். That miscreants deliberately set fires in the reserve. மர்ம நபர்கள் வனப்பகுதியில் வேண்டுமென்றே தீ வைத்திருக்கலாம் என்று. Allegedly over the forest department's failure. வனத்துறையின் தோல்வி காரணமாக இது நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. To address tiger-related deaths. புலிகள் தொடர்பான மரணங்களை முறையாக கையாளத் தவறியதால். But local communities are usually the first responders to these fires. ஆனால் உள்ளூர் மக்கள்தான் பொதுவாக இந்த தீ விபத்துகளுக்கு முதலில் உதவி செய்ய வருபவர்கள். Miscreants என்றால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள். Deliberately என்றால் வேண்டுமென்றே திட்டமிட்டு செயல்படுவது என்று அர்த்தம். First responders என்றால் ஒரு விபத்து நடக்கும்போது முதலில் வந்து உதவி செய்பவர்கள் என்று அர்த்தம். While none of these causes is new, இந்த காரணங்கள் எதுவும் புதிதல்ல என்றாலும், their confluence this year with the hotter summer, இந்த ஆண்டு கடுமையான கோடையுடன் இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்தது, is likely to have stoked the intense fires. இந்த தீவிரமான தீ விபத்துகளை தூண்டியிருக்கலாம். Confluence என்றால் பல விஷயங்கள் ஒன்றாக சேருவது. Stoked என்றால் தீயை தூண்டிவிடுவது அல்லது அதிகமாக்குவது என்று அர்த்தம். Indeed, climate variability. உண்மையாகவே பருவநிலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் rather than climate change alone, வெறும் பருவநிலை மாற்றத்தை மட்டும் தாண்டி is also raising the baseline risk. அடிப்படை அபாயத்திலும் அதிகரிக்கிறது. Baseline risk என்றால் சாதாரணமாக இருக்கும் குறைந்தபட்ச ஆபத்து என்று அர்த்தம். Keeping other causes fixed. மற்ற காரணங்களை அப்படியே வைத்துக்கொண்டாலும் a hotter, drier summer automatically leads to fires. அதிக வெப்பமான மற்றும் வறண்ட கோடைக்காலம் தானாகவே தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. That threaten the best laid plans. இது மிகச் சிறப்பாக திட்டமிடப்பட்ட செயல்களையும் அச்சுறுத்துகிறது. Even this year, authorities had begun planning in March. இந்த ஆண்டு கூட அதிகாரிகள் மார்ச் மாதமே திட்டமிடத் தொடங்கினர். Setting up control rooms and fire lines. கட்டுப்பாட்டு அறைகளும் தீ தடுப்பு கோடுகளையும் அமைத்து. Ensuring animals access to water outside human settled areas. மனிதர்கள்
மக்கள் வாழும் பகுதிகளுக்கு வெளியே விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்து கிளியரிங் வீட்ஸ் அண்ட் மவுண்டிங் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் களைகளை அகற்றி விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தனர். ஆனாலும் however many activities that add to the fire risk இருந்தபோதிலும் தீ விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் பல செயல்கள் remain tied to people's livelihoods and traditional practices மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாரம்பரிய பழக்கவழக்கங்களுடன் பின்னி பிணைந்துள்ளன. So they cannot be eliminated without suitable alternatives. அதனால் சரியான மாற்று ஏற்பாடுகள் இல்லாமல் அவற்றை முழுமையாக ஒழிக்க முடியாது. Taken together, managing the region's seasonal fires, இவை அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் இந்த பகுதியின் பருவகால தீ விபத்துகளை கையாளுவது என்பது is becoming less about what can be planned for in the short term, குறுகிய காலத்தில் என்ன திட்டமிடலாம் என்பதை விட and more about what can be factored in over the long term. நீண்ட கால அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகவே மாறி வருகிறது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல். ஆத்தர் இந்த கட்டுரையில காட்டுத்தீ எப்படி உருவாகுது, அதுக்கு என்னென்ன காரணங்கள், மக்கள் மற்றும் கிளைமேட் எப்படி இதை அஃபெக்ட் பண்ணுது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு ரொம்ப டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ செகண்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். கல்ஃப் வித்தின் வளைகுடா நாடுகளுக்குள் இருக்கும் பிளவு. ஆன் த UAE லீவிங் ஒபெக். ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் அமைப்பை விட்டு வெளியேறுவது பற்றிய கட்டுரை இது. டிஃபரன்சஸ் வித் சவுதி அரேபியா அண்ட் ஈரான்ஸ் அட்டாக்ஸ். சவுதி அரேபியாவுடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஈரானின் தாக்குதல்கள் லெட் டு த UAE's எக்ஸிட் ஃப்ரம் ஒபெக். UAE நாட்டை ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேற செய்துள்ளன. The Emiratis have withdrawn from the Organization of the Petroleum Exporting Countries. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து UAE வெளியேறியுள்ளது. A cartel that it joined in 1967 and OPEC+. இந்த OPEC மற்றும் OPEC+ அமைப்பில் அது 1967ஆம் ஆண்டு இணைந்தது. கார்ட்டல்னா ஒரே மாதிரியான பிசினஸ் பண்றவங்க ஒன்னு சேர்ந்து அவங்களுக்குள்ள காம்படிஷன் வராம பாத்துக்கிற ஒரு அமைப்பு. It was OPEC's fourth largest producer. இது OPEC அமைப்பில் 4வது மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருந்தது. 3.12 மில்லியன் பேரல்ஸ் per day. அதாவது ஒரு நாளைக்கு 3.12 மில்லியன் பேரல்கள் உற்பத்தி செய்தது. And its third largest exporter. மேலும் இது 3வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் இருந்தது. 2.88 MBD in 2025. 2025ஆம் ஆண்டில் ஒரு நாளைக்கு 2.88 மில்லியன் பேரல்கள் ஏற்றுமதி செய்தது. பிஹைண்ட் சவுதி அரேபியா அண்ட் ஈராக். சவுதி அரேபியா மற்றும் ஈராக்கிற்கு அடுத்தபடியாக. The Emiratis clearly sought to free themselves. எமிரேட்ஸ் நாடுகள் தங்களை விடுவித்துக் கொள்ள தெளிவாக விரும்பின. Of production constraints set largely by the cartel's dominant producer Saudi Arabia. இந்த அமைப்பில் ஆதிக்கம் செலுத்தும் சவுதி அரேபியா நிர்ணயித்த உற்பத்தி கட்டுப்பாடுகளிலிருந்து. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா கட்டுப்பாடுகள் அல்லது தடைகள்னு அர்த்தம். வித் சிக்னிஃபிகன்ட் ஸ்பேர் கெப்பாசிட்டி. கணிசமான அளவு கூடுதல் உற்பத்தி திறன் இருப்பதால் த எமிராட்டிஸ் பிலீவ் தட் தே ஆர் பெட்டர் ஆஃப் வித் த அட்டானமி. தங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படலாம் என்று எமிரேட்ஸ் நம்புகிறது. டு ரேம்ப் அப் எக்ஸ்போர்ட்ஸ். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு. A capability now constrained by the de facto closure of the Strait of Hormuz. ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி நடைமுறையில் மூடப்பட்டுள்ளதால் இந்த திறன் இப்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. The largest disruption to oil supply in history. வரலாற்றிலேயே எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு இதுவாகும். Following US-Israel attacks on Iran. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்பேர் கெப்பாசிட்டினா இப்போ பண்ற உற்பத்தியை விட இன்னும் அதிகமா உற்பத்தி பண்ற திறன். அட்டானமினா தன்னிச்சையாக முடிவெடுக்கும் உரிமை அல்லது சுதந்திரம். டி ஃபேக்டோனா சட்டப்படி இல்லைனாலும் நடைமுறையில் இருக்கும் ஒரு விஷயம். ரேம்ப் அப்னா ஒரு விஷயத்தை வேகமா அதிகரிக்கிறது. Brent crude prices barely budged on the announcement. இந்த அறிவிப்பால் Brent கச்சா எண்ணெய் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. Revealing how heavily the Strait crisis weighs on the market. இந்த ஹார்மஸ் ஜலசந்தி நெருக்கடி சந்தையை எவ்வளவு கடுமையாக பாதித்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. Budgedனா கொஞ்சமா நகர்றது அல்லது மாறுறது. Barely budgedனா சுத்தமா எந்த மாற்றமும் இல்லைன்னு அர்த்தம்.
பட் ஒன்ஸ் த UAE வெதர்ஸ் திஸ் கிரைசிஸ், ஆனால் UAE இந்த நெருக்கடியை சமாளித்து வெளியே வந்ததும் வெதர் த்ரூ த ஸ்ட்ரெய்ட்ஸ் ரீஓப்பனிங், ஒருவேளை அந்த ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவதன் மூலமாகவோ அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து குழாய்கள் மூலம் அதிக கச்சா எண்ணெயை அனுப்புவதன் மூலமாகவோ அனாலிஸ்ட்ஸ் எஸ்டிமேட் தட் இட் குட் லிஃப்ட் ப்ரொடக்ஷன், அவர்கள் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்று நிபுணர்கள் கணிக்கிறார்கள். பை ரஃப்லி a million barrels a day, தோராயமாக ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்கள் வரை அதிகரிக்கலாம். வெதர் திஸ் கிரைசிஸ்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வெற்றிகரமா சமாளிச்சு வெளியே வர்றது. பைபாசிங்னா ஒரு வழியை தவிர்த்துட்டு வேற ஒரு மாற்று வழியில போறது. வைல் சவுதி அரேபியா ஒபெக்ஸ் பெல்வெதர், ஒபெக் அமைப்பின் வழிகாட்டியான சவுதி அரேபியா ஹாஸ் ரிமெயின்ட் சாரி ஆஃப் ஓவர் சப்ளை, அதிகப்படியான விநியோகம் செய்வதில் கவனமாக இருந்து வருகிறது. அண்ட் sought டு கீப் prices ஹை, மேலும் விலையை அதிகமாக வைத்திருக்கவே விரும்புகிறது. The UAE has long pushed for higher production, ஆனால் UAE நீண்ட காலமாகவே அதிக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. For revenues that it intends to funnel into AI infrastructure, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்கான வருவாயை ஈட்ட, and other diversification projects, மற்றும் மற்ற பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்காக. பெல்வெதர்னா ஒரு துறையில மற்றவங்களுக்கு வழிகாட்டியா அல்லது முன்னோடியா இருக்கிறவங்க. சாரினா ரொம்ப எச்சரிக்கையா அல்லது கவனமா இருக்கிறது. ஃபனல்னா ஒரு இடத்திலிருந்து பணத்தை இன்னொரு இடத்துக்கு திருப்புவது அல்லது முதலீடு செய்வது. Unsaid in the UAE's move is also its frustration. UAEயின் இந்த முடிவில் சொல்லப்படாத மற்றொரு விஷயம் அவர்களின் விரக்தியாகும். With what it sees as a lack of cartel-wide coordination, இந்த கூட்டமைப்பில் போதிய ஒருங்கிணைப்பு இல்லை என்று அவர்கள் கருதுகின்றனர். In responding to Iran's missile and drone attacks, ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதில். On Gulf oil and military facilities, வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு. Iran is also an OPEC member. ஈரானும் OPEC அமைப்பில் ஒரு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. The Emiratis have also differed sharply with the Saudis. எமிரேட்ஸ் நாடுகள் சவுதி அரேபியாவுடனும் கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொண்டுள்ளன. On external interventions in Yemen and Sudan, ஏமன் மற்றும் சூடான் போன்ற நாடுகளில் நடக்கும் வெளிப்புற தலையீடுகள் தொடர்பாக. The UAE also seeks closer ties with Israel. UAE இஸ்ரேலுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் விரும்புகிறது. Then most Gulf states, பெரும்பாலான மற்ற வளைகுடா நாடுகளை விட. Which remain uncomfortable with any thaw. மற்ற நாடுகள் இஸ்ரேலுடனான உறவில் எந்த ஒரு சுமூகமான நிலைப்பாட்டையும் விரும்பவில்லை. Given Israel's genocidal actions in Gaza, காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலை நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டும், and its attacks on Iran and Lebanon, மற்றும் ஈரான் லெபனான் மீதான அதன் தாக்குதல்களை கருத்தில் கொண்டும், தானா 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற பகையோ அல்லது டென்ஷனோ மாறி கொஞ்சம் சுமூகமான உறவு ஏற்படுறது. ஜெனோசைடல்னா ஒரு குறிப்பிட்ட இன மக்களை மொத்தமா அழிக்க நினைக்கும் கொடுமையான செயல். The US, a non-OPEC member, OPEC அமைப்பில் உறுப்பினராக இல்லாத அமெரிக்கா, and the world's largest oil producer at 13.6 MBD, ஒரு நாளைக்கு 13.6 மில்லியன் பேரல்கள் உற்பத்தி செய்யும் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடாகும். Has long viewed the cartel's price setting unfavorably. இந்த அமைப்பு விலையை நிர்ணயிப்பதை அமெரிக்கா நீண்ட காலமாகவே விரும்பவில்லை. And President Donald Trump has repeatedly pressed it to pump more. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அதிக எண்ணெயை உற்பத்தி செய்யுமாறு அவர்களை வற்புறுத்தி வருகிறார். The UAE perhaps calculates that aligning with Washington, அதாவது அமெரிக்காவுடன் கைகோர்ப்பது தனக்கு பலன் தரும் என்று UAE கணக்கு போடுகிறது. Will yield benefits for its production and pipeline ambitions. இது தனது உற்பத்தி மற்றும் குழாய் திட்டங்களுக்கு நன்மைகளை தரும் என்று நினைக்கிறது. Though Mr. Trump's transactional and mercurial foreign policy offers little guarantee. இருந்தபோதிலும் திரு ட்ரம்ப் அவர்களின் வியாபார நோக்கம் கொண்ட மற்றும் அடிக்கடி மாறும் வெளியுறவு கொள்கை எந்த ஒரு பெரிய உத்தரவாதத்தையும் தரவில்லை. மெர்க்யூரியல்னா அடிக்கடி தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிற ஒரு குணம், நிலையற்ற தன்மைன்னு சொல்லலாம். டிரான்சாக்ஷனல்னா ஒரு லாபத்தை மட்டும் எதிர்பார்த்து செய்யப்படுற ஒரு விஷயம். The UAE's exit also reflects a structural issue. UAEயின் வெளியேற்றம் ஒரு கட்டமைப்பு பிரச்சனையையும் பிரதிபலிக்கிறது.
OPEC's share of global crude dropped to 36.7% in 2025. 2025ஆம் ஆண்டில் உலகளாவிய கச்சா எண்ணெய் உற்பத்தியில் OPEC-இன் பங்கு 36.7% குறைந்துவிட்டது. And with Hormuz shut, pricing power has shifted. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம் மாறியுள்ளது. To American producers in the short term. குறுகிய காலத்திற்கு அமெரிக்க உற்பத்தியாளர்களின் கைகளுக்கு மாறியுள்ளது. OPEC will continue, but with a reduced ability to set prices. OPEC அமைப்பு தொடர்ந்து செயல்படும், ஆனால் விலையை நிர்ணயிக்கும் அதன் திறன் குறைந்துவிடும். For net oil importing countries such as India, however, இருந்தபோதிலும் இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு immediate threat is not the cartels and traveling. இந்த கூட்டமைப்பு உடைவது உடனடி ஆபத்து கிடையாது. But the double blockade in the Strait of Hormuz, மாறாக ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள இரட்டை முற்றுகையும் மற்றும் the fragile Iran-US ceasefire மற்றும் ஈரான்-அமெரிக்கா இடையிலான உறுதியற்ற போர் நிறுத்தமுமே மிகப்பெரிய ஆபத்தாகும். அன்ராவலிங்னா ஒரு அமைப்பு அல்லது திட்டம் தோல்வியடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போறது. பிளாக்கேட்னா ஒரு வழியை முற்றுகையிட்டு தடுப்பது. ஃப்ரெஜைல்னா ரொம்ப பலவீனமான சீக்கிரம் உடையக்கூடிய ஒரு விஷயம். Unless a new geopolitical detente emerges between Iran and the Gulf states, ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய சுமூகமான உறவு உருவாகினால் ஒழிய, volatility will persist. இந்த நிலையற்ற தன்மை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். Threatening energy security, regardless of what unfolds within OPEC. OPEC அமைப்புக்குள் என்ன நடந்தாலும் சரி, இது எரிசக்தி பாதுகாப்பை தொடர்ந்து அச்சுறுத்துகிறது. டெட்டான்ட்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற பகையோ அல்லது டென்ஷனோ குறைஞ்சு ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகிறது. வாலிட்டிலிட்டினா சந்தையில் ஏற்படும் ஒரு நிலையற்ற தன்மை அல்லது ஏற்ற இறக்கம். அன்ஃபோல்ட்ஸ்னா ஒரு விஷயம் எப்படி நடக்குது அல்லது வெளிப்படுதுன்னு அர்த்தம். இந்த இரண்டாவது எடிட்டோரியலோட டோனும் பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் தான்.